ஹலோ கேஸ், இன்றைக்கும் வந்து 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் டே கண்டினியூவாக வந்து 10 கிலோமீட்டர் ஓடுது. இன்றைக்கி நான் ஓடுனது வந்து இந்த கிரவுண்டில் தான் ஓடினேன். ஆனாலும் கூட என்னால் வந்து அந்த ஸ்டெப் ரிதமாக வந்து என்னால் ஓட முடியல. ஸோ என்னுடைய இந்த கெண்டை கால்லையும் தொடைப்பகுதியிலையும் வந்து பயங்கரமான வலி இருக்குது. ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி தான் பண்ணுறேன். இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து புஷ் பண்ணி பண்ணுறதுனால வந்து பெயின் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ எனக்குள்ளே இப்போ மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நோ பெயின் நோ கெயின். ஓகே, வலி இல்லையில் வலிமை இல்லை. வலிங்கிறத மை பெயின் அப்படி நம்ம தாங்கிக்கிட்டால் தான் அந்த வலியோட மை சேர்ந்து வலிமையாக மாறும். ஸோ வலியை தாங்கக்கூடிய பொறுமை இருக்கும்போது தான் வந்து நமக்குள்ள வலிமை வரும். ஸோ வலிமை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சரியான விதத்தை கையாளுறதுக்கு வலிமை தான் முக்கியம். நம்மளுடைய பிரச்சனையை அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போகக்கூடாது. நம்மளுடைய பிரச்சனைக்கு நாம் தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம் வந்து வலிமையாக இருக்கணும். மற்றவங்க நினைக்கிற மாதிரி வலிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உடற்பயிற்சி ஒரு திருவிழா. அதில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமே.